கருத்தையாவும் பீட்டரும் உயிர் நண்பர்களாக இருக்காங்க. இவங்க 2 பேருமே மீனவ தொழில் செஞ்சு வராங்க. நாம தான் கஷ்டப்படுறோம், நம்ம தங்கச்சியாவது நல்லா வாழணும்னு ஆசைப்பட்ட கருத்தையா தன்னோட தங்கச்சி கயல்விழியை பட்டணத்து மாப்பிள்ளைக்கு கட்டி கொடுக்க நினைக்கிறாரு. அதே ஊரில் உப்பு விற்கிற உப்பிலியும் கருத்தையாவும் ஒருத்தரை ஒருத்தர் விரும்பிடுறாங்க. அந்த சமயம் பீட்டரோட தங்கச்சியான மரியம் ஒரு வெளியூர்காரனை நம்பி மோசம் போயிடுறா. இந்த விஷயம் கருத்தையாவுக்கு தெரிய வர தன்னோட நண்பனான பீட்டர்கிட்ட மரியத்தை சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைன்னு சொல்கிறான். ஆனால் பீட்டரோ அவள் இன்னும் சின்ன பிள்ளை தானடா அப்படின்னு சொல்லிடுறான். அதே சமயம் கயலும் எதிர்பாராத விதமாக பீட்டரை காதலிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதை தெரியாத கருத்தையா கயலுக்கு வெளியூர் மாப்பிள்ளையை பேசி நிச்சயம் பண்ணிடுறாரு. தன்னோட அண்ணன் பேச்சை தட்டவும் முடியாமல் தன்னோட காதலை மறக்கவும் முடியாத கயல் உப்பிலிக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி அழறா. அப்போ தான் உப்பிலி நடந்த எல்லா விஷயத்தையும் கருத்தையா கிட்ட சொல்லிடுறா. ஆனால் அதே சமயம் மரியம் தான் கெட்டுப்போன விஷயத்த அண்ணன் பீட்டர்கிட்ட சொல்ல பீட்டர் உடஞ்சி போயிடுறான். அதே நேரம் கருத்தையா பீட்டர்கிட்ட கயலை கல்யாணம் பண்ணிக்க கேட்குறான். அப்போ தான் பீட்டரும் தன்னோட தங்கச்சி மோசம் போன விஷயத்த கருத்தையா கிட்ட மறைச்சு பீட்டரும் மரியத்தை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறான். ஆனால் மரியம் விஷயம் கருத்தையாவுக்கு ஏற்கனவே தெரிஞ்சதால் மரியத்தை ஒரு வார்த்தை கேட்டுக்க அப்படின்னு பீட்டர்கிட்ட சொல்கிறான். ஆனால் மரியமும் கருத்தையாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்லிடுறா. இதனால் மரியத்துக்கும் கருத்தையாவுக்கும் திருமணம் ஆயிடுது. கையலும் ஆசைப்பட்ட மாதிரி பீட்டரை கல்யாணம் பண்ணிக்கிறா. பீட்டரும் கையலும் சந்தோஷமாக இருந்தாலும் கருத்தையாவும் மரியமும் சந்தோஷமாகவே இல்லை. மனசு தங்காத மரியம் தற்கொலை முயற்சி பண்ணிக்கலான்னு இருக்கும்போது கருத்தையா பார்த்துடுறாரு. உடனே கருத்தையா, நீ உடம்பால் தான் கெட்டு போனவ, நான் மனசால் கெட்டு போயிட்டேன் அப்படின்னு உப்பிலியை காதலிச்ச விஷயத்த மரியத்துக்கிட்ட சொல்கிறான். இதையெல்லாம் வெளியே நின்று கேட்டுக்கிட்டு இருந்த உப்பிலி மனசார கருத்தையாவை மரியத்துக்கு விட்டு கொடுத்துட்டு போயிட்டா. அப்போ தான் மரியத்தை கெடுத்த அந்த வெளியூர்காரனுக்கு திருமண ஏற்பாடும் நடந்துக்கிட்டு இருக்கு. அவனை அடையாளம் பார்த்த பீட்டு அவனை கொலை செய்யணும்னு கடல்ல இருந்து தள்ளிவிட போகும்போது கருத்தையா வந்து தடுக்கிறான். அவன் துரோகி, அவன் சாகணும்னு பீட்டர் சொல்ல உன்னை விடவாடா பெரிய துரோகின்னு கருத்தையா கேட்க பீட்டர் அப்படியே உறைஞ்சு போயிடுறான். எனக்கு எல்லா விஷயமும் உண்மையும் தெரியும்னு கருத்தையா சொல்ல என்ன தண்டனை வேணாலும் கொடுன்னு கருத்தையா கிட்ட கேட்குறான். நட்புக்கு எந்த தண்டனையும் இல்லை, மன்னிப்பும் இல்லை, நீ செஞ்ச தப்பை நான் மறந்துடுறேன் நண்பா அப்படின்னு சொல்லிட்டு கருத்தையாவும் பீட்டரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க.